ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. 22 நாட்களுக்கு பிறகு நெடுவாசலில் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. ஒரு தற்காலிகமாக இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறோம். நாங்கள் மீண்டும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் இறங்குமையானால் மீண்டும் நாங்கள் வீதிக்கு வருவோம் என்ற ஒரு கேவியட்டோட அங்க இருக்கக்கூடிய மக்கள் 22 நாட்களுக்கு பிறகு போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள். இந்த எரிவாயு திட்டம் இப்போதைக்கு அங்க வராது, அதற்கான கமர்ஷியல் லைசன்ஸ் அளிக்கப்படாது, கன்சென்ட் டு ஆபரேட் கொடுக்கப்படாது என்ற மாநில அரசாங்கம் உறுதியளித்ததற்கு பிறகு இந்த போராட்டம் தற்போது நிறைவுக்கு வந்துள்ளது. இந்த ஒரு திட்டத்திற்கான இது ஒரு நிறுத்தமா, இது ஒட்டுமொத்த அங்க இருக்கக்கூடிய இது மாதிரியான திட்டங்கள் நிறுத்தப்படும் போது இது ஒரு வளர்ச்சிக்கான தடையாக பார்க்கப்படுகிறதா என்ற கேள்வியும் இன்னொரு பக்கம் எழுப்பப்படுகிறது. தொடர்ந்து மத்திய அரசு சார்ந்த பல திட்டங்கள், அது மீத்தேனாக இருக்கட்டும், கெயிலாக இருக்கட்டும், நியூட்ரினோ திட்டமாக இருக்கட்டும், கூடங்குளமாக இருக்கட்டும், இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், தொடர்ந்து எதிர்ப்புகளை சந்தித்து வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த எதிர்ப்புகள் பல்வேறு இடங்களில் மக்களின் நியாயமான அச்சங்களையும் கோரிக்கைகளையும் வெளிப்படுத்துகின்றன என்பது ஒரு பார்வையாகும். ஒட்டுமொத்தமாக எந்த வளர்ச்சி திட்டம் வந்தாலுமே இங்கே எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது, போராட்டங்கள் நடத்தப்படுகிறது என்ற பார்வை மறுபக்கமும் இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மத்திய அரசு திட்டங்களுக்கான ஒட்டுமொத்த எதிர்ப்பு என்பது ஒரு உணர்ச்சியா அல்லது புரட்சியா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம் நேர்களே. இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் செய்தி தொடர்பாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். அதே போல பதிப்பாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு வெற்றி செல்வன் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கலைராஜன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நம்மிடையே இணைய இருக்கிறார். நான் முதல்ல பத்ரி அவர்கள்ட்ட இருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன் இந்த விவாதத்தை. நெடுவாசல்ல ஒரு 22 நாளைகளுக்கு பிறகு ஒரு போராட்டம் நிறைவுக்கு வந்திருக்கு. மக்கள் வைத்த கோரிக்கைகளுக்கான வெற்றி அப்படின்னு இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. அரசுமே கூட மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த லைசன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. மறுபக்கம் ஆனா எந்த ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு திட்டம் நிறுத்தப்படும் போதும் போராட்டம் வரும்போதும் இது வளர்ச்சி தடைப்பட்டுருச்சு அப்படிங்கிற இருவேறு பார்வைகள் வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை இதுல இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் இது ஒரு தற்காலிகமான நிறுத்தம் தான். ஏன்னா இன்னும் மிக தெளிவாக அரசுகளும் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களும் நாங்கள் இந்த பகுதியில் எந்த செயலையும் செய்ய போவதில்லைன்னு உறுதி கொடுத்த மாதிரி ஒன்றும் தெரியல. மாநில அரசு கொடுத்துருக்காங்க, மாநில அரசு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் போதாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் மாநில அரசோட கன்சென்ட் இல்லாமல் மத்திய அரசு முடியாது. ஆனால் மாநில அரசுகளுமே மாறக்கூடியவை. அப்போ திருப்பி கன்சென்ட் கொடுக்கப்படலாம். பாயிண்ட் அது இல்லை. இப்பொழுதைக்கு இது என்ன நம்ம அடுத்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு இங்கே ஒன்றுமே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்பொழுதைக்கு அங்கே உள்ள மக்கள் தங்களுக்கு இந்த திட்டம் தேவையில்லை அப்படிங்கிறது ரொம்ப அணித்தரமாக தெரிவிச்சிருக்காங்க. மற்ற பலரும் அதில் போராடி இருக்காங்களே தவிர இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லையுமே இந்த போராட்டத்தோட தொடர்ச்சியை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது இது ஓரளவுக்கு மக்கள் சக்தி, மக்களுடைய விழிப்புணர்வு, இது ரெண்டும் இங்கே முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இனி என்ன திட்டமாக இருந்தாலும் மத்திய மாநில அரசுகள், நிறுவனங்கள், அது ONGCயாக இருக்கலாம் அல்லது நியூக்ளியர் பவர் கார்பரேஷனாக இருக்கலாம், மக்களோடு எப்படி பேசி அவர்களை ஒரு மாதிரி ஹுட்விங் பண்ணாமல் எப்படி அவங்கள ஒரு பார்ட்னராக சேர்த்து கொண்டு சிலவற்றை செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 பிளான் இங்கே உருவாகி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட். ஸோ இது இந்த ஒரு போராட்டத்திற்கு மட்டும் இல்லாமல் இதோட எஃபெக்ட்ஸ் அடுத்தடுத்த கட்டங்களில் எந்த திட்டம் வந்தாலுமே அது இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. நான் திரு கலைராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு விஷயத்துல மாநில அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது, இந்த கமர்ஷியல் லைசன்ஸும் கன்சென்ட் டு ஆபரேட்டும் கொடுக்கப்படாது அப்படின்னு. எந்த அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது? நெடுவாசல் போராட்டம் தானே சொல்றீங்க? நெடுவாசல் அம்மாவுடைய ஏற்கனவே அம்மா செஞ்சுருக்காங்களே மீத்தேன், இதில் அந்த உறுதிப்பாட்டில் எங்கள் அம்மா கரெக்டாக நியூட்ரினோ அண்டு மீத்தேன், ஈத்தேன் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக விவசாய மக்களுக்கு எதிராக மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காது. விவசாய மக்களுடைய அனுமதியின்றி மத்திய அரசு எந்த நடவடிக்கையில் இறங்கினாலும் அது மாநில அரசு நிச்சயமாக
அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும், கடுமையாக எதிர்ப்பு இப்போ இந்த திட்டம் வந்து ஒரு விவசாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம்ங்கிறதுல நீங்க கன்வின்ஸ்டா? ஏற்படக்கூடிய திட்டம் என்பது நான் அதாவது ஒரு விஞ்ஞான ரீதியாக அன்றைக்கி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் அரசியல்வாதிகள் விஞ்ஞானிகள் இல்லை என்று. நான் விஞ்ஞானி இல்லை என்று சொன்னாலும் அதை பற்றி ஒரு பத்திரிகையில் ஒரு சமீபத்தில் ஒரு கட்டுரை ஒன்று வந்தது. நிஜாமுதீன் என்பவர் எழுதியிருந்தார். முழுக்க முழுக்க இந்த திட்டம் வந்து விவசாயிகளையும் தஞ்சை மாவட்டத்தை டெல்டா பகுதியையும் பாலைவனமாக்கக்கூடிய திட்டம். எதிர்காலத்தில் அரசியல்வாதிகளுக்கு விஞ்ஞான பார்வை இல்லாம இருக்கலாம், அரசுக்கு இருக்கணும் இல்லையா? இல்ல, அந்த அரசுக்கு இருக்கணும். அந்த கட்டுரையை படித்த பிறகு எனக்கு ஒரு தெளிவு வந்தது என்பதற்காக சொல்கிறேன். அப்போ அந்த கட்டுரைகளுக்கு படித்த போது நிச்சயமாக ஒரு பாலைவனமாக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம் தமிழ்நாட்டை என்கிற எண்ணம் எனக்கு தெளிவாக தெரிந்தது. அப்படி இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருப்பதை எண்ணி பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. அந்த விழிப்புணர்வோடு சேர்ந்து அவர்கள் அந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள் போது நிச்சயமாக மக்களை பாதிக்கக்கூடிய திட்டத்தை மாநில அரசு எந்த காலத்திலும் அனுமதிக்காது. எந்த காலத்திலும் இரண்டாவது இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வரவில்லை. 2011லயோ 15லயோ 16லயோ நிறுத்திருக்கணுமே. நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை. அப்பொழுதுதான் அம்மா நிப்பாட்டினாங்களே. வீதிக்கு வந்த பிறகுதான் இந்த நடவடிக்கை. இல்ல, மீத்தேன் திட்டம் அம்மா ஏற்கனவே எடுத்துட்டாங்களே. அது மீத்தேன் திட்டம்ங்க. நம்ம நிறைய தடவை இதை விவாதிச்சிட்டோம். இதை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன். ஹைட்ரோகார்பனுக்கான புது பாலிசி 2015ல வந்தது. மாநில அரசுக்கு கம்யூனிகேட் பண்ணப்பட்டது. இதற்கான டெண்டர் விடுறதுக்கான அழைப்பு பப்ளிக் டொமைன்ல இருந்தது. அப்ப எதுவுமே மாநில அரசாங்கம் கருத்தே தெரிவிக்கலையே. எங்களுடைய கருத்து இது ஆபத்தான திட்டம்ங்கறதை மாநில அரசாங்கம் உணர்ந்திருக்குமே. ஆனால் உணர்ந்து எங்கள் செயலாளர்கள் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி விவசாயிகளுக்கு எதிரான திட்டம் என்று கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் தஞ்சை மாவட்டம் உள்ள தமிழ்நாடு வந்து மகாபாரதத்திலே பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார். உதாரணம் சொல்றேன். மக்கள் இப்போ வீதிக்கு வரும்போது நாங்க ஏற்கனவே இந்த திட்டத்தை எதிர்த்திருக்கோம், மத்திய அரசாங்கத்திட்ட சொல்லியிருக்கோம், அவங்க தான் செய்யலங்கிறது தான் மாநில அரசோட நிலைப்பாடா இருந்திருக்கணும். நாங்க இனி கொடுக்க மாட்டோம் கன்சென்ட் டு ஆபரேட்ங்கிறது எப்படி நிலைப்பாடா இருந்திருக்கும்? ஏற்கனவே உங்களுக்கு இதுல ஒரு நிலைப்பாடு இருக்குமே. ஆனால் இல்ல, ஆய்வுக்கு எடுத்திருக்கிறோம் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார்கள் மத்திய அரசு முதல்ல சொன்னப்போ. இப்போ நாங்கள் இனிமேல் தீவிரமாக அவர்கள் இறங்குவார்கள் ஆனால் நிச்சயமாக நாங்கள் அதில் மறுப்பு தெரிவிப்போம். அது பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு எதிராக நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். அண்ணா மறைந்து விட்டார், பேரறிஞர் அண்ணா. அவர் சொல்லியிருக்கார் தமிழுடைய பண்பாட்டை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் மகாபாரத போர் எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியாது. அந்த மகாபாரத போரிலே 2 அணிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உணவூட்டவர்கள் சாப்பாடு போட்டவர்கள் தமிழர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாவட்டத்தை டெல்டா அந்த மாவட்டத்தை பாலைவனமாக்குவதற்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். என்னுடைய கேள்வி, மக்களுடைய போராட்டம் மக்கள் எடுத்து சொல்லி இந்த பிரச்சனை ஆபத்தானதுன்னு சொன்னதற்கு பிறகு மாநில அரசு விழித்துக் கொண்டதா? மாநில அரசுக்கு ஏற்கனவே நான் உங்களுடைய சொல்லியிருக்கிற இந்த பிரச்சனையை அந்த ஒரு 10 நாட்கள் உங்கள் போராட்டம் நடத்திய 10 நாட்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை கட்சியில் இருந்தது. உங்களுக்கு தெரியும், யார் முதலமைச்சர், யார் பிரச்சனை என்ற ஒன்று கடுமையான பிரச்சனை இருந்தது கட்சிக்குள்ளே. நான் 2015-16ல இருந்து அப்ப நான் கடிதம் அனுப்பியிருக்கேன்னு சொல்றேன். நான் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள், செயலாளர்கள் மூலமாக கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்குது அப்படிங்கறத உங்களோட பார்வையா இருக்கு. நான் திரு ராகவன்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். இந்த நெடுவாசல்ல இப்போ மாநில அரசாங்கத்தில் வந்து நம்ம நேரடியான மோதல் போக்கை நம்ம கடைபிடிக்க கூடாது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து காங்கிரஸோடு அதிமுக ஒரு இந்த மாதிரி நல்ல அடக்குமுறை செயலாளர்கள் ஏற்கனவே மறுப்பு தெரிவித்து கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கறத போராட்டம் முடிந்த பிறகு இப்பதான் நீங்க புது தகவலா சொல்றீங்க. அதனால அந்த புது தகவலை நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு நெடுவாசல்ல 22 நாட்களுக்கு பிறகு மக்கள் தற்காலிகமான சொன்னாலுமே கூட இந்த போராட்டத்தை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம்ன்ற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்கன்னா அது மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை ஏற்றுதான். மத்திய அரசாங்கம் இன்னும் கூட அதுல ஒரு தெளிவான நிலைப்பாட்டை கொடுக்கல அப்படிங்கறத பார்க்க வேண்டாம். மத்திய அரசாங்கம், மத்திய அமைச்சர் தெளிவா நேற்றுக்கு போய் சொல்லியிருக்கிறார். மக்களுக்கு அந்த விருப்பம் இல்லை என்று சொன்னால் வராதுன்னு ஏற்கனவே பிஜேபியோட நிலைப்பாடு, மத்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு. ஆனால் அந்த திட்டம் மக்களுக்கு எதிரான இல்லாட்டி விவசாயத்துக்கு எதிரான திட்டமா என்று சொன்னால் அதில் நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு இருக்குது. அன்பு சகோதரர் கலைராஜன் பேசுகிறாரு, இது வந்து மக்களுக்கு விரோதமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். அம்மா லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே இது பிரேக்கிங் நியூஸாக நீங்கள் போடலாம். ஏன்னா 20 நாளாக இந்த சப்ஜெக்ட் போயிட்டுருக்குது. ஒரு நாள் கூட எந்த அதிமுகவும் எந்த ஆளுங்கட்சிக்காரர்களோ அரசாங்கமோ தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஏற்கனவே லெட்டர் எழுதிருக்கான்னு சொல்லவே இல்லை. இது பிரேக்கிங் நியூஸ். இருங்க, அதான் செக்ரட்டரிஸ் போட்டிருக்கிறாங்கன்னு இப்போ தான் சொல்கிறாரு. இது இட்ஸ் பிரேக்கிங் நியூஸ் ஃபார் யூ. இது வரைக்கும் ஏன் சொல்லலான்னு தெரியல. இன்னொன்று, இப்போது அப்படி வராது போகாதுன்னு சொன்னால் இப்போ 169 கிணறுகள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறதே, தமிழ்நாட்டுக்கு 700 மெகாவாட் மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கிறதே, அதை இப்போ மூட போகிறீங்களா? இப்போ மாநில அரசாங்கம் என்ன செய்ய போகுது?
ஹைட்ரோ கார்பன் விவசாயிகளுக்கு எதிர்னா இதே ஹைட்ரோ கார்பன் தான் 169 நடக்குது. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு அந்த மாநில அரசாங்கம் சொல்லணும். தமிழகத்தை இருட்டில் கொண்டு போகிறாங்களா என்னன்னு சொல்லணும். இன்னொன்று, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு கட்சி பிரச்சனை இருந்தது, அதனால் 10 நாளாக நான் கவனம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்போ விவசாயிகள் மீது அக்கறை கிடையாது. நீங்கள் உண்மையிலே இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்டே எங்களுடைய நிலைப்பாடே வேறு. ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு விவசாயிகளுக்காகவே இருப்பேன் வாழ்வேன் அப்படிலாம் பேசுகிறீங்களே. கட்சி பிரச்சனை 10 நாள் இருந்தால் விவசாய பிரச்சனை விட்டுவீங்க. நீங்களே சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கட்சி பிரச்சனை முக்கியமா விவசாய பிரச்சனை முக்கியமான கட்சி பிரச்சனை தான் முக்கியம். உங்களுக்கு யார் முதலமைச்சராக இருந்தால் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். உலக வரலாற்றிலேயே இது வரலும் கிடையாது. 3 மாதம் டெல்டா பகுதியிலே வறட்சி வந்த போது 2002 3 மாதம் விவசாயிகளுக்கு உணவு கொடுத்தவர் எங்கள் அம்மா. கலைராஜன் அவர்களே, நான் புதுசா சொல்லல, நீங்க சொன்னதை மேற்கோள் காட்டி சொல்றேன். நான் 10 நாள் உங்களுக்கு கட்சி பிரச்சனை இருந்தா மக்கள் பிரச்சனையை மறந்துடுவீங்கன்னு நீங்க அட்மிஷன் இந்த இடத்துல அட்மிட் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை பொறுத்த வரைக்குங்க இந்த பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் கூட உங்களுடைய தலைப்பை ஒட்டியை பார்த்தோம் சொன்னால் தமிழ்நாட்டில் பல மாநிலங்களில் எத்தனையோ நல்ல திட்டங்கள் வருவதற்கு மாநில அரசாங்கங்கள் ஒத்துழைக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் குறிப்பாக அது ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் நான் மக்களுக்காக வித்ரா பண்ணுறோன்னு பேசுகிறாங்க. இது இல்லை, இது மீத்தேனாக இருக்கட்டும், அதே போல் கெயிலாக இருக்கட்டும். கெயிலையும் இப்படித்தான் தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்னு சொல்றேன். அது தொடர்ச்சியான அரசாங்கம் தொடர்ச்சியான ஒரு விஷயம். அதனால இப்படி மாறி இவங்க எதையுமே அசஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க எதிர நான் பேசி முடிச்ச திமுக சொல்லுங்க, அண்ணா திமுக தமிழக அரசாங்கம் சொல்லிட்டு நான் இப்படி சொல்றேங்க. கூடங்குளத்துல எதிர்ப்பு ஆதரவு நிலைப்பாடு அதிமுக. அதே மாதிரி கெயில் திட்டத்தில் அதே மாதிரி அந்த மீத்தேன் இதில் டிஎம்கே மாற்றி இவங்களுக்கு போட்ட திட்டத்தின் மேலே நாங்கள் எடுத்த முடிவுப்பா, நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கோம், தமிழ்நாட்டுக்காக இதை கொண்டு வருவோம்னு பேசுகிற துணிவு கிடையாது இந்த 2 பேருக்கும். 4 பேர் எதிர்த்தாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு நல்ல திட்டம் இருந்தாலும் கொடப்பில் போட்டுற வேண்டியது. கேட்டா நான் மக்களுக்காக, அந்த மக்களுக்காக தான் 10 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. இவங்க கட்சி பிரச்சனைக்காக மக்கள் பிரச்சனை லீவ் விட்டவங்க தான் இவங்க. இதெல்லாம் சரியான வார்த்தை கிடையாது. நான் திரு வெற்றிச்செல்வன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக விரும்புறேன். முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக போராட்டக்காரர்களை சந்தித்து கிட்டத்தட்ட 10 தினங்களுக்கு முன்பாகவே ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, மாநில அரசு இந்த திட்டத்தை வரவிடாதுன்னு. அதற்கு பிறகும் போராட்டங்கள் தொடர்வதற்கான காரணங்களா சொல்லப்பட்டது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒப்புதல் வேணும், அவங்க சொன்னாதான் ஒரு அறிக்கை கொடுத்தாதான் நாங்க போராட்டத்தை கைவிடுவோம். ஆனா தற்போது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அப்படி எந்த ஒரு உத்தரவாதமும் வராத சூழ்நிலையில இந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. மாநில அமைச்சர் அங்க போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இல்லை, போராட்ட வடிவங்களே மாற்றி அமைச்சிருக்காங்க. அடிப்படையில் நீங்கள் அதுதான் புரிஞ்சுக்கணும். நிறைய அங்கே தொடர் போராட்டமாக இருக்கிறது. வேறு வடிவங்களை நாங்கள் நிச்சயமாக போராடி தான் இருப்போம். அமைச்சர்களே எங்களுக்கான மக்கள் பிரதிநிதிகளை தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு தான் இருப்போம். இந்த அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துடைய வாக்குறுதி போராட்டங்கிறது முதல்ல என்ன மீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதாவது போராட்டங்கிறது ஒரு குறிப்பிட்ட வடிவில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் எனக்கான மக்கள் பிரதிநிதிகளை தொடர்ச்சியாக சந்தித்து அவர்களுக்கு பேசுவதற்கு, மனு கொடுப்பதற்கு, வழக்கு நடத்துவதற்கு, என்னுடைய கோரிக்கை கேட்கப்படாமல் இருக்கும்போது வீதியில் இறங்கி நான் போராடுவதற்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது, எல்லா விதமான வழிமுறைகளும் இருக்குது. அதை அவங்க கையாண்டு கொண்டு வருகிறார்கள். இப்போதைய சூழ்நிலையில் இந்த வடிவத்தை எடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அதன் காரணமாக மத்திய அரசு மீதோ அல்லது மாநில அரசாங்கம் மீதோ அவர்கள் வைத்த விமர்சனங்களோ அல்லது அவர்கள் வைத்த கோரிக்கையோ இன்ன வரைக்கும் பின்வாங்கப்படலை. அதுக்கு அந்த ஒரு நிறைவு பகுதி வர வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடோடு தான் இருக்காங்க. இங்கே அடிப்படையில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுனா, இந்த திட்டங்கள் எல்லாமே மேலிருந்து கீழாக திணிக்கப்படுகின்ற திட்டமாக இருக்கின்றது. அடிப்படையான பிரச்சனை இது. அது கெயில் திட்டமாக இருந்தாலும் சரி, மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, நியூட்ரினோ திட்டமாக இருந்தாலும் சரி, கூடங்குளம் திட்டமாக இருந்துட்டும். அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கங்களை விட மத்திய அரசாங்கத்துக்கு தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இது குறித்தான அதிகார வரம்புகள் தரப்பட்டுள்ளன. நம்ம மாநில அரசாங்கங்கள் குறை சொல்கின்றோம், உண்மைதான். அவர்களுக்கான தடுப்பதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியானதான். இப்போ இந்த நெடுவாசல் போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஷேல் கேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பாலிசி இருக்கு. நம்ம பொதுவாக இதை
ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு வகைப்பாடுகள் இருக்கும். ஆனால் சட்ட ரீதியாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சட்ட ரீதியாக ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் 3 இடத்துல தான் பயன்படுத்தப்படுகிறார்கள். 3 இடத்துல தனியாக பயன்படுத்தவில்லை. கேஸ் அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சேர்த்து தான் சொல்றாங்க. அப்ப அந்த கேஸ் அப்படின்னு அவங்க மீன் பண்றது என்னன்னா புதிய வகையான கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. ராகவன் பேசும்போது ஒன்று குறிப்பிட்டார், இதுக்கு முன்னாடி 109 இடத்துல இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பழையது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கன்வென்ஷனல் ஹைட்ரோ கார்பன்ஸ், அது வேறு விதமான ONGC உடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க தெளிவா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்க. நெடுவாசல்ல எடுக்க போறது ஒன்லி கன்வென்ஷனல் ONGCங்கிறதும் அதுவும் ஒரு தனி நிறுவனம் தான். ரைட்டுங்களா? அவங்க இது நாள் வரை செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே கன்வென்ஷனல் ஹைட்ரோ கார்பன்ஸ். நெடுவாசல்லையும் கன்வென்ஷனல் தான் சொன்னாங்க. நெடுவாசல்ல பத்தி இன்னும் தெளிவான அறிக்கை அவங்க சொல்லலங்கற. இப்ப சொல்றாங்க திருவனந்தபுரத்துல ONGCயோட மீட்டிங் நடக்கும்போது இப்போ இந்த போன வாரம் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது அவங்க கொடுத்த பிரஸ் மீட்ட நான் சொல்றேன். ஒன்லி கன்வென்ஷனல் ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் அங்க எடுக்க போறோம், நான் கன்வென்ஷனல் கிடையாது, மக்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு இப்ப சொன்னாங்க. ONGC வந்துட்டு இதுல பாருங்க, அவங்க வந்துட்டு அவங்களும் ஒரு தனியார் கம்பெனி இந்த மாதிரி தான் இப்ப இருக்காங்க. நீங்க கேள்வி கேட்டீங்க, ஒண்ணுல ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 99க்கு பின்னாடி வந்து தனியார் மயமாக்கப்பட்டது பின்பாக எந்த ஒரு தனியார் நிறுவனமும் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு எண்ணெய் வளங்களை எடுத்து வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற நிலை வந்துவிட்டு இந்த அளவு இன்னைக்கு ONGCயோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் எங்கெங்க எண்ணெய் கிணறுகள் இருக்குன்னு கண்டறிந்து அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக வெளியிடுறது மட்டும் தான் அவங்களோட வேலை. அதை டிஸ்பிளே பண்ணணும், அட்வர்டைஸ்மென்ட் பண்ணணும், இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா. இந்த 30 சொல்றீங்களா? நிச்சயமா அவங்க வந்து ஒரு கம்பெனியா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்க முடியாது. அரசனுடைய அறிக்கையை அதை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றேன் நான். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. ONGCங்கிற ஒரு நிறுவனங்க. நெடுவாசல்ல இதுவரைக்கும் மத்திய அரசு தனியா சொல்லணும்ன்றது. நெடுவாசல்ல இதுவரைக்கும் ஒரு கருத்து இதுவரைக்கும் அவங்க ட்ரில்லிங் பண்ணல. நெடுவாசல்ல இதுவரைக்கும் டெஸ்டிங் பண்ணல. நீங்க அதுதான் புரிஞ்சுக்கணும். நெடுவாசல்ல அந்த இடத்துல இதுவரைக்கும் டெஸ்ட் ட்ரில்லிங் பண்ணப்படவில்லை. இதுவரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆய்வறிக்கை என்னன்னா 2013ஆம் ஆண்டு அமெரிக்கா ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட ஷேல் கேஸ் அங்கே இருக்குங்கிற ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்தியாவினுடைய அரசு படுத்து நடத்துகின்ற யோஜனா அப்படிங்கிற பத்திரிகையில் ஒரு IAS ஆபீசர் வந்துட்டு அது குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். காவிரி பேசின்ல வந்துட்டு இந்த மாதிரி அன்கன்வென்ஷனல் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு, ஷேல் கேஸ் இருக்குது அப்படிங்கிறார். ஷேல் கேஸ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காரு. அவர் தான் எனர்ஜி அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரைட்டுங்களா? அதன் அடிப்படையில் தான் சொல்றேன் நான் வந்துட்டு. ஆக இது பழைய ப்ராஜெக்ட் புதுசா இருக்கு அப்படிங்கிற அந்த வாதத்துக்கான இருக்கிற மக்கள் மீது இயல்பாக இது திணிக்கப்படுகின்ற போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நான் அதிமுகவின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு கலைராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, நியூட்ரினோன்ற ஒரு திட்டம் தேனி மாவட்டத்தில் கொண்டு வர போகுது, அதுக்கு ஆதரவு எதிர்ப்புன்னு பல்வேறு சர்ச்சைகள், பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு அப்படிங்கிறது போகும்போது மாநில அரசாங்கம் சமீபத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா செய்திகள் நம்ம பார்க்கிறோம். ஒரு எக்ஸ்பர்ட் டெக்னிக்கல் கமிட்டி அமைச்சிருக்கோம். அவங்க வந்து அதில் நியூக்ளியர் சயின்ஸு, ஃபிசிக்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்ல நியூட்ரினோவை பற்றிய புரிதல் உள்ளவங்க அவங்கெல்லாம் அதில் இருப்பாங்க. அவங்க ஒரு ஆய்வுகளை நடத்தி இந்த திட்டத்தை பற்றிய ஒரு புரிதலை வந்து அரசாங்கத்திற்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, நியூட்ரினோக்கு அந்த மாதிரியான ஒரு கமிட்டி அப்படின்னும் போது கெயிலுக்கோ நெடுவாசலுக்கோ இல்லை மற்ற பல மாநில அரசாங்கம் எதிர்க்கக்கூடிய திட்டங்களுக்கோ ஒரு அறிவியல் பூர்வமான அடிப்படையில் அந்த எதிர்ப்பு இருந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருதுல. இது போன்ற கமிட்டி அதுக்கு அந்த விஷயங்களுக்கும் அமைக்கப்பட்டிருக்கலாமே? இல்லை, நீங்கள் ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி கூடங்குளத்து திட்டத்தை வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆரம்பத்தில், திருப்பி அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை அது, நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். அந்த அப்துல் கலாம் என்பவர் மிகப்பெரிய விஞ்ஞானி, அதை நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்துல் கலாம் எங்கள் அம்மாவிடத்திலே வந்து இந்த திட்டம் வந்து அருமையான திட்டம், நம்முடைய மின்சார தேவைக்கு பூர்த்தியாகும், இந்த ஜப்பான்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவங்களாம் சொன்னதுனால தான் அம்மா அதுக்கு ஒத்துக்கொண்டார்கள். இப்போ இந்த கெயில் திட்டம், இந்த மீத்தேன் திட்டம்லாம் நாங்கள் எக்ஸ்பர்ட் கமிட்டி போகிறதுக்கு நாங்கள் ரூலிங் பார்ட்டி அப்போ இல்லை. அப்ப நாங்க ரூலிங் பார்ட்டி போடலாமே. இப்ப இல்ல, இப்ப போடலாமே. கெயிலை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனது நாங்க தான் போனோம். அரசாங்கம். ஆமா, நாங்க தான் அப்போ போடலாமே. உயர் நீதிமன்றத்துக்கு நாங்க போனோம், உச்சநீதிமன்றத்துக்கு. ஒரு மாநில அரசாங்கம் ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது இப்ப திரு ராகவன் சௌரா அவர்கள் இப்போ கடந்த செக்மெண்ட்ல சொன்னாரு, அது உண்மைன்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஒரு விஷயத்தை நாங்க ஒரு திட்டத்தை வர விட்டுக்கிட்டே இருப்போம், மக்கள் எதிர்த்தாங்கன்னா உடனே நாங்களும் எதிர்ப்போம். அரசாங்கத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்காதான்னு கேட்குறேன். இல்ல, அந்த அரசாங்கத்தினுடைய பார்வை தான். இப்ப நீட்டு சொல்றீங்க நீங்க, இதுக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்காங்கன்னா பார்க்குறாங்க மக்களுடைய ஆய்வுகள், அதுங்களுக்கு மக்கள் அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போய் கெயிலுக்கு ஏன் போடல, நெடுவாசலுக்கு ஏன் போடல, கூடங்குளத்துக்கு ஏன் போடல? அது முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள், அது எங்க ஆட்சியில கொண்டு வரல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்ல, உங்க கெயில எதிர்க்கிறதுன்னு ஒரு முடிவு எடுக்குது இல்ல, நெடுவாசல எதிர்க்கிறதுன்னு ஒரு முடிவு எடுக்குது. மக்களுடைய ஒப்பீனியன் கேக்குறப்ப எந்த அடிப்படையில் அந்த முடிவு எடுக்குது? கெயில பாத்தீங்கன்னா மக்களுடைய ஒப்பீனியன் பாக்குறப்ப அந்த திட்டத்தை வந்து எங்கள் அம்மா எதிர்க்கிறாங்க. எப்படின்னா அதை எதிர்க்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி அந்த திட்டம் போகிறப்பே ஆந்திராவில் திடீர்னு ஒரு பெரிய வெடி விபத்து வருது. 15 பேர் அதே ஸ்பாட்டில் விட்டு இறந்துட்டாங்க. அப்போ இதே நிலைமை ஏன் தமிழ்நாட்டில் வரக்கூடாது?
கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப இன்னுமே இல்ல எக்ஸ்பர்ட் போட்டு அதுக்கு இல்ல அந்த அந்த ஆந்திரால இருக்கக்கூடிய லைன் வேறையா இருக்கலாம், அதோட இல்ல, இதே ஆயில் இதோட வேறையா இருக்கலாம், இல்ல, இதோட அதோட தொடர்ச்சி தான். அதுல போறது ஆயில், இதுல போறது no, 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 கேஸ், no, இதே இதோட தொடர்ச்சி தான். ஆழம் வேறையா இருக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், மக்கள் எதிர்க்கறாங்க இந்த சரி, கெயில் திட்டத்தோட அரசாங்கம் தொடர்ச்சி தான் மக்கள் அது. எதிர்க்கறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எதிர்க்குமான்னு கேக்குறேன். இல்ல அந்த கெயில் திட்டங்கிறது அதோட தொடர்ச்சி தான் அந்த ஆந்திராவில் போனது. வேற ஆயில்லாம் அதுல போல. இதுல என்ன போகுது அதெல்லாம் போனது. இல்ல ஆந்திரால வேற, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாவை இணைக்கக்கூடியதுதான் இந்த கெயில் திட்டம். ஆந்திராவுக்கு இந்த கெயில் பைப்லைன் போகல. சரி, அப்ப ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப இது ஒரு பெரிய பாதிப்பு வருதுங்கிறப்ப மக்களுக்கு இந்த பாதிப்பு தமிழ்நாட்டில் வரணுமான்னு நினைச்சுதான் அம்மா அதை எதிர்த்தாங்க. உச்சநீதிமன்றம் கெயிலுக்காக நீங்கள் உச்சநீதிமன்றம் போன போது உச்சநீதிமன்றம் வைத்த விமர்சனம் இது நான் கேட்கல. உச்சநீதிமன்றம் கேட்கிறது, ஒரு பாப்புலிஸ்டா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக உங்களுடைய ஓட் பேங்காக மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தை எதிர்க்கிறது, எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இதுல இல்ல இதை எதிர்க்கிறதுக்கு, அவ்வளவு கிளீனா இருக்கு, யூ கேன் கோ அஹெட், நீங்க கெயில் திட்டத்தை நடத்துங்கன்னு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. உச்சநீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்புகள் எல்லாமே ஒத்துவருதாங்க, எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த முடியுதா? உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு எதையுமே நடைமுறைப்படுத்த முடியாது. காவிரியில எங்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்றாங்க, கொடுத்தாங்களா? அதுல நம்ம என்ன கேக்குறோம், நம்மளுடைய உரிமை நிலைநாட்டப்பட்டதுன்னு சொல்றோம் உச்சநீதிமன்றத்துல. அவங்க அதை ஏன் நடைமுறைப்படுத்தல நம்ம கேக்குறோம். அப்ப இதை நம்ம நடைமுறைப்படுத்த மாட்டோம் சொல்லி நடைமுறைப்படுத்த மாட்டோம் சொல்லல, எக்ஸ்பர்ட் கமிட்டி போடணும். ஜல்லிக்கட்டு விஷயத்துல 100 முரண்பாடுகள் நமக்கு இருந்தாலும் உச்சநீதிமன்றம் சொல்லியதுன்ற ஒரே காரணத்துக்காக ஜல்லிக்கட்டு நடத்தாமல் இருந்தோம். எங்கேயுமே தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தல. தமிழ்நாடு ஒத்துக்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் ஏற்க முடியாது. இல்ல நான் ஏற்க முடியாது சொல்லல. உச்சநீதிமன்றத்தை மதிக்கிறவர்கள் தமிழர்கள் தான், மற்ற மாநிலம் மதிக்கலையே. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா வீரப்பன் இன்சிடென்ட் நடந்துச்சு, காட்டுல சுட்டான் வீரப்பன், அவனை பிடிக்க முடியலன்னு சொன்னப்ப கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அப்ப என்ன இதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, அப்ப திமுக ஆட்சி அப்ப என்ன சொல்லுது, ஒரு வீரப்பன் ஒருத்தனை பிடிக்க முடியல, 2 மாநிலத்தினுடைய இவ்வளவு பெரிய காவல்துறை வைத்திருக்கிறீர்கள், 2 மாநிலமும் ராஜினாமா செய்து விடுங்கன்னு சொன்னாங்க. 2 பேரும் ராஜினாமா பண்ணாங்களா? என்னுடைய கேள்வி திரு கலைராஜன், மக்களிடமிருந்து ஒரு எதிர்ப்பு வரும்போது, ஒரு திட்டத்திற்கான எதிர்ப்பு வரும்போதோ, அவங்களுக்கான சில கேள்விகள், எங்களுடைய ஆபத்துகள், இதற்கான விளக்குங்கள் சொல்லி அவங்க கேட்கும் போதோ, அதை விளக்க வேண்டியது, அறிவியல் பூர்வமான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டியது அரசாங்கம் இல்லையா? எங்களுடைய கடமைதான், அரசாங்கத்துடைய கடமை. இப்ப நியூட்ரினோல எப்படி பண்ணிருக்கீங்க, எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்கீங்க, மத்த விஷயங்களுக்கு அது மாதிரி ஏன் இல்லன்னு கேப்ப. மக்கள் எதிர்க்கறாங்கன்னா ஓகே எதிர்க்கறாங்க, மக்கள் வீதிக்கு வர வரைக்கும் அமைதி, மக்கள் வீதிக்கு வர வரைக்கும் எந்த நிலைப்பாடும் கிடையாது. இந்த ஹைட்ரோ கார்பன் மேட்டர், இந்த மேட்டரை பொறுத்த வரையிலும் இப்ப நீங்க சொன்ன வரையிலும் எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுங்க, இது மாதிரி ஒரு சஜஷன் வந்திருக்கிறதுன்னு நாங்க நியூட்ரோ இதில் ஒத்துக்கிட்டது மாதிரி இதுல போட்டால் என்னங்கிற ஒரு விமர்சனம் வருகிறது என்று சொல்லி வேண்டுமானால் நாங்கள் முதலமைச்சர் இடத்திலே சொல்லி அதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பதை நாங்கள் வழிவகுக்கிறோம். ஒரு விஷயம், ஒரே ஒரு ரிஜாயிண்டர், அது நாங்க அந்த அணுகுமுறை தான் எங்களோட அணுகுமுறையாக இருக்க முடியும். நீங்க சுப்ரீம் கோர்ட்டை கோட் பண்ணீங்க, அதுல ஒரு வருது, அது ஆர்குமெண்ட்லயே வருது. நீங்க சொல்றீங்க ஒண்ணுமே பண்ணல, ஏன் பண்ணல, தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாங்க, சர்வே கண்டக்டட். நீங்க லேண்ட் அக்விசிஷன் இது பண்ணும்போது சர்வே கண்டக்ட், அந்த ரூட்லாம் பார்த்தாங்க, எத்தனை, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, ஆமா சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க, 1,20,000 மரம் போயிடும், ஃப்ரூட் பேரிங் மரம்லாம் போயிடும், அதனால இது கூடாது, ஹைவேஸ்ல போட சொன்னாங்க. அப்ப கெயிலே என்ன பண்ணாங்க, இவங்க ரிப்போர்ட்டே கோட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் போட்டாங்க, கெயில்ல இவர் சொல்ற உண்மை, ஹைவேஸ் எல்லாம் போட சொன்னாங்க சொன்னீங்க. அதுதான் அப்ப என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்ல கெயில் இவங்களோட ரிப்போர்ட்டை ஒன்று போட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ல அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸ் 2011-12 வந்து பாருங்க, அவங்க சர்வே ரிப்போர்ட்டை போட்டாங்க. அதுல இவங்களே ஸ்டேட் கவர்மெண்டே சொல்லியிருக்கிறாங்க 4285 நான் ஃப்ரூட் பேரிங் ட்ரீ, அதே போல பாத்தீங்கன்னா 5523 ஃப்ரூட் பேரிங் ட்ரீ, இந்த மாதிரி தான் இருக்குன்னு இவங்க ரிப்போர்ட். ஆனா உச்சநீதிமன்றத்தில் இதில் போடும்போது, பெட்டிஷன் பண்ணும்போது 1,20,000 போட்டாங்க. அதான் சுப்ரீம் கோர்ட் கோச்சிக்கிட்டான். அவங்க கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட், நீங்க இந்த மாதிரி மாத்தி பேசுவீங்களா? நாங்க 2008 அக்ரிமெண்ட் போட்டது ஸ்டேட் கவர்மெண்ட், இவர் மீண்டும் அது திமுக அதிமுக சேர்த்து தான் சொல்றேன், எல்லா அக்ரிமெண்ட்டும் போடுவாங்க, தப்பா உச்ச நீதிமன்றத்தில் போய் தகவலை சொல்றாங்க. உச்ச நீதிமன்றம் அதனால தான் சொன்னாங்க, நீங்க என்ன ஓட்டுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. நீங்க அதை இப்ப ரெஃபர் பண்ணீங்க. அதனால இந்த திட்டத்துக்கு ஏற்கனவே இவங்களை சர்வே பண்ணதான், பண்ணாமல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் பண்ணலான்னு கேட்குறீங்களா? பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி இவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல தான் அந்த அக்ரிமெண்ட்டே போட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். தட் இஸ், அதனால இவங்க ஓட்டுக்காகங்கிறது இல்லை, இவங்களுக்கு ஒரு இதை எதிர்த்து ஒரு தலைமை உறுதிமிக்க தலைமை இல்லை, அதனால எந்த திட்டமும் வராம போயிட்டு. நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்துல் கலாம் பேசினாரு, அது நல்ல, அந்த விஷயங்கள்லாம் நல்லதெல்லாம் சொன்னாரு, நாங்க மாத்திக்கிட்டோங்க. அப்ப இதை பத்தின உங்களுக்கு கற்பனையே இல்லை. அப்துல் கலாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது நல்லதா கெட்டதானே முடிவு பண்றீங்க.
ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய விஞ்ஞானி சொல்றதா விஞ்ஞானி இல்லங்க விஞ்ஞானி ஏங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணி விஞ்ஞானி இருக்குதா நம்மளே பெற்றுக்கலாம் அட்வைசரே இருக்க மாட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விஞ்ஞானி எல்லாம் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்ப அப்துல் கலாம் வந்தா ஒத்துப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அரசியல் தலைவருக்கு விஞ்ஞான பார்வை இல்லாமல் இருந்திருக்கலாம் அரசுக்கே விஞ்ஞான பார்வை இல்லாமல் இருக்க முடியுமாங்கறத நான் திரு பத்ரி அவர்கள்ட்ட இதை எடுத்துட்டு போக விரும்புறேன் இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களுக்கு பல்வேறு இடங்கள்ல மக்கள் தங்களுடைய நியாயமான ஒரு பயங்களை வந்து வெளிப்படுத்துறாங்க அந்த கெயில் பைப் வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது இதுல விவசாய நிலம் போயிடுமேங்கிறது அவங்களுடைய பயத்துல அவங்களுடைய கோரிக்கைகள்ல வந்து நம்ம நியாயம் இல்லைன்னு சொல்லிட முடியாது பட் அதை அணுகக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசாங்கங்களும் அதை சரியான முறையில அணுகுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல உச்சநீதிமன்ற விமர்சனத்தின் போல ஒரு பாப்புலிஸ்டான எதிர்ப்புகளா இது போயிடுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க வெற்றிச்செல்வன் பேசும்போது சொன்னாரு மேலிருந்து திணிக்கப்படுகிறது அப்படின்னு இது கீழிருந்து வர முடியாது இந்த போன்ற திட்டங்கள்லாம் நியூட்ரினோன்னு நமக்கு ஒரு நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம் வந்து தேனி கிட்டக்க வைக்கணும் அப்படின்னு தேனி மக்கள்லாம் திரண்டு மனு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் மேலிருந்து திணிப்பதுங்கிறது நியாயம் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் திட்டங்கள் மேலிருந்து தான் வர முடியும் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும் ஆயில் கேஸ் பைப்லைன் கூடங்குளம் நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம் நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம்ங்கிறது ஆராய்ச்சி மையம் இது மாதிரியான மற்ற திட்டங்கள் போல இல்லை இப்படி எதுவாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு மத்திய அரசு தன்னுடைய நிதி அடிப்படையில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு எவ்வளோ ஒதுக்குறது என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் செய்கிறது இது போன்ற நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களை கனிம வளங்களை எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வருதுங்கிறத அவர்கள் தான் முடிவு செய்யணும் அதற்கான அமைச்சரவைகள் அவங்ககிட்ட தான் இருக்குது ஆனால் அதற்கு பிறகு பொதுவாக என்ன நடக்கும்னா அவர்கள் இந்த நிலம்ங்கிறது வந்து மத்திய அரசுக்கு நேரடி சொந்தம் கிடையாது அவர்கள் எப்போவுமே மாநில அரசோடு தான் பேசுவாங்க மாநில அரசுகள் பெரும்பாலும் இதற்கு ஒரு சரியான பார்வையை அவங்க உருவாக்கிக்கிறது கிடையாது சில மாநில அரசுகள் செய்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு கேரள அரசு யார் ஆட்சியில் இருந்தாலும் எங்களுக்கு நியூட்ரினோ வந்து அங்க போய் அப்புறம் தான் இங்க வந்து நியூட்ரினோ மட்டும் இல்ல எங்களுக்கு வந்து அணுமின் நிலையங்கள் வேண்டாம் எங்களுக்கு அணுமின் நிலையங்கள் வேண்டாம்ங்கிறதுல அவங்க ரொம்ப ஒரு தெளிவான ஒரு கொள்கை முடிவை வச்சிருக்காங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கிடையாது தமிழ்நாட்டில் இப்போ மாநில அரசுகளோட பேசும்பொழுது மாநில அரசுகள் அதனால தங்களுக்கு என்ன ஆதாயம்ங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா கேட்பாங்க இப்போ வந்து கனிம வளத்தை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கட்டாயமாக ராயல்ட்டி பேமெண்ட் உண்டு ஒரு நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம் போன்றவற்றுக்கு ஒரு ஒரு குவிட் ப்ரோக்கோ ஒரு ஏதாவது பணம் கொடுப்பாங்களாங்கிறது இருக்காது கூடங்குளமாக இருந்தால் எனக்கு 50% மின்சாரம் எனக்கு வேணும் அப்படி ஒரு டீல் போட்டுக்கிறாங்க இல்லையா கெயில் பைப் லைன்ல ஒரு ராயல்ட்டி இருக்கும் இந்த மாதிரி சிலவற்றில் தெளிவான ஒரு ஒரு மாநில அரசுக்கு அது யாருக்கு போக போகுது மாநில மக்களுக்கு போகுது இதுதான் வந்து பொதுவான ஒரு திட்டம் அதன் பிறகு மாநில அரசு அதற்கான அனுமதி கொடுக்குது அதன் பிறகு மத்திய அரசு நேரடியாகவோ தன்னுடைய நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது அந்த நிறுவனத்தினுடைய ஒரு சப்கான்ட்ராக்டர் மூலமாகவோ ஒரு இந்த என்இபி பிளாக் அப்படின்னு இது வந்து ஆயில் அண்ட் கேஸ் தொடர்பானதுன்னா அதுக்கான ஒரு பிட்டிங் ப்ராசஸ் இருக்கு அதன் மூலமாக வெவ்வேறு ஆட்களுக்கு அந்த இடம் துண்டு போட்டு தரப்படுகிறது அதற்கான ஒரு பேமெண்ட் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சுதான் அது பிட்ல தான் அதை எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் மாநில அரசு வந்து இதற்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நியாயமற்ற ஒரு தன்மை அது யார் ஆட்சியில் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து கட்சியை பார்க்கறது இல்லை ஒரு மத்திய அரசு தான் மாறிட்டு தான் இருந்திருக்காங்க இந்த கடந்த 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ஆண்டுகள் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் தான் யூபிஏ தான் ஆட்சியில் இருந்திருக்கு இந்த கடந்த 2.5 வருடம் தான் என்டிஏ வந்திருக்கு அதற்கு முன்னாடி என்டிஏ இருந்தது ஸோ கடந்த 15 ஆண்டுகள் எடுத்துட்டீங்கன்னா மாறி தான் வந்திருக்கு இப்போ இவர்கள் வந்து நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியுமா 2 அரசுகள் மக்கள் அப்போ இங்கே என்ன நடந்திருக்கணும் உண்மையில நமக்கு என்ன தேவை மாநில அரசு எப்படி மத்திய அரசு மாநில அரசுகிட்ட கேட்குதோ மாநில அரசு தன்கிட்ட இருக்கிற பவரை டிவால்வ் பண்ணி பஞ்சாயத்துகள்கிட்டையும் அது நகராட்சியோ அது என்ன உள்ளாட்சி அமைப்போ அதோட பேசியிருக்கணும் இல்லை இப்போ காங்கிரஸ் கொண்டு வந்த அரசு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் பிஜேபி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு விட்டதா கட்டாயமா சார் நாங்க கூடங்குளம் மன்ரேகால எல்லாமே சொல்ல முடியும் மன்ரேகா சப்போர்ட் பண்ண எதை எடுத்தாலும் அவர்கள் வந்து திடீர்னு பெரும்பாலும் மாற்றமே இல்லைங்க பெரும்பாலும் மாற்றமே இல்லை நீங்க வந்து மாற்றம்னு சொல்லவே முடியாது ஒருத்தர் திட்டிப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் ஒரு தொடர்ச்சிங்கிறது வந்து பொதுவாக அங்க இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் இப்ப இங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை எடுத்துட்டா மக்கள்கிட்ட ஒரு பவரை டிவால்வ் பண்ணாம இருக்கிறது மாநில அரசு தான்
உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட எதையுமே கேட்கறது கிடையாது. அது வந்து யார் இங்க ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரத்தை வந்து மாநில அரசு வந்து புரியுது, பவரை கீழே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, உள்ளாட்சி அமைப்புகளுமே கூட அது வந்து ஒரு மக்களிடம் கொண்டு போவதான ஒரு விஷயமா பாக்குறோம். இப்போ நியூட்ரினோ போன்ற விஷயங்களை நீங்களே சொன்னது போல தேனி மக்கள் எங்களுக்கு நியூட்ரினோ வேணும்னு கேட்கவே போறது இல்லை. அப்போ மக்களிடம் ஒரு பக்கம் கொண்டு போறதை தாண்டி மற்ற நிபுணர்கள் கிட்டயோ, சமூக அமைப்புகள் கிட்டயோ, சிவில் சொசைட்டி கிட்டயோ, வெற்றிச்செல்வன் அவர்கள் போன்ற தொண்டு நிறுவனங்கள் கிட்டயோ அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கலந்தாய்வு பண்ண வேண்டிய கட்டாயமா செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நியூட்ரினோவை எடுத்துக்கிட்டா மற்ற திட்டங்களில் வந்து நிச்சயமாக வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. நியூட்ரினோ மாதிரியான ஒரு திட்டத்தில் ஒரு ஒரு நிலத்துக்கு அடியில் ஒரு ஆய்வு அரங்கம் கட்டி அதில் வந்து அவங்க சில ஆய்வுகளை செய்ய போகிறார்கள். ஆனால் பொய்யான புரளி பரப்புறதுல இந்த நீங்க சொல்ற இந்த என்ஜிஓ அமைப்புகளில் பெரும்பாலானவை அதுதான் தங்களுடைய வாழ்க்கையோடைய ஒரு இலக்குங்கிற மாதிரியே வச்சுட்டு நடக்கிறாங்க. நிஜமா இன்றைக்கு நீங்க வந்து தமிழகத்தில் என்னென்ன விதமான புரளிகள் கிளப்புறாங்க. அதுவும் இப்போ வாட்ஸ்அப் வந்ததுக்கு பிறகு அது வந்து சர்வசாதாரணமாக நடக்கிறது. ஆனால் இதுலையும் நான் அரசு தான் குற்றம் சொல்லுவேன். இந்த வதந்தியாளர்களுக்கு இடத்த கொடுத்துட்டு இவங்க வாயை இறுக்கி முடிக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் வந்து ஒரு நான் அரசாங்கம் நான் சொன்னது செய்யணும்னு நினைப்பாங்க. கடைசியாக மக்கள் திரண்டு வந்த உடனே இவர்களுக்கு வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. நம்முடைய நியூக்ளியர் எனர்ஜி கார்பரேஷனும் நியூக்ளியர் பவர் கார்பரேஷனும் மக்கள்கிட்ட ஒழுங்காக பேசினது கிடையாது. இந்த நியூட்ரினோ திட்டத்தை எடுத்துக்கிட்டா சில பப்ளிக் டிபேட் எல்லாம் வந்து தனியாக அறிவியல் அறிஞர்கள் செய்திருக்காங்களே தவிர சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்து பெரிய அளவில் எதுவுமே செய்யலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட் சயின்ஸ் வந்து ஒரு தீவிரமாக அதை நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்யலை. அதன் விளைவாக என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து வதந்திகள் பரவி அங்க இருக்கிற மக்கள் வந்து இதனால நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துரும் அதற்கான பொறுப்பும் கூட அரசாங்கத்திடமே திரும்ப போகுது அப்படிங்கிற பார்வைப்படுத்துறீங்க. நான் திரு வெற்றிச்செல்வன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், பல திட்டங்களுக்கு நம்ம சமீப காலமா கடந்த 2-3 ஆண்டுகள்ல எதிர்ப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். பட் இப்படி எல்லா திட்டங்களுக்கும் எதிர்ப்பு அப்படின்னு சொன்னா மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களோ மற்ற பல அமைப்பில் இருக்கக்கூடியவங்களோ சொல்றது என்னன்னா இது வளர்ச்சி திட்டங்களுக்கே ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரியான நிலை ஆயிடுது. இன்னைக்கு இதை மாதிரி நம்ம எதிர்த்துனோம்னா நமக்கு ஒரு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கிடைச்சிருக்குமா? நம்ம இன்னைக்கு சேலம் ஸ்டீல் பிளான்ட்டை வந்து பிரைவேடைஸ் பண்ணிடக்கூடாது, அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அசெட் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த சேலம் ஸ்டீல் பிளான்ட் கிடைச்சிருக்குமா? இல்ல கல்பாக்கத்துல இன்னைக்கு ஒரு பெரிய டவுன்ஷிப்பே உருவாகி இருக்கு, இதெல்லாம் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ எல்லாவற்றுக்கும் எதிர்ப்புங்கிறது சரியான அணுகுமுறையா இருக்க முடியுமா? இல்லை, அதாவது ஒரு முத்திரை குத்தப்படுகின்றது. அதாவது இந்த மாதிரி எதிர்க்கிறவங்கலாம் வந்து அறிவியல் தெரியாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிறதான் இருக்குது. இல்லை நண்பர் குறிப்பிட்டது போல் இந்த வாட்ஸ்அப்பில் தவறானது பண்ணுறாங்க. ஆனால் அடிப்படையாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வளர்ச்சினா என்ன, இந்த டெஃபினிஷன் இது வரைக்கும் எதுலையுமே இல்லை. அஃபிஷியலாக எங்கேயுமே வளர்ச்சிங்கிறதுல நீங்கள் ஒரு வளர்ச்சி நீங்கள் ஒரு மீன் பண்ணலாம், நான் ஒன்று மீன் பண்ணலாம், இவர் ஒன்று மீன் பண்ணலாம். வளர்ச்சிக்கான அர்த்தம் உள்ளார்ந்து எதுவுமே இல்லைங்கிறது அடிப்படை பிரச்சனை. இப்போ அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது. நாட்டினுடைய இயற்கை வளங்களினுடைய பயன்பாடு அனைத்து மக்களுக்கும் போய் சேருகின்ற வகையில் அரசனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். இரண்டாவது, வாழ்வுரிமை உறுதி செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு குடிமகனுடைய வாழ்வுரிமை உறுதி செய்யப்படும். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் அரசு செய்கின்றன. இதன் அடிப்படையில் இருந்தால் வளர்ச்சிக்கான டெஃபினிஷன் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நீங்கள் குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை எந்த ஒரு வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். நீடித்த நிலைத்த வளர்ச்சி. இப்போ இந்த நீடித்த நிலைத்த வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு ஐநா சபை ஒரு தெளிவாக சொல்லிட்டாங்க. 80களில் வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இயற்கையிடம் நாம் தேவையான எடுத்துக்கொண்டு அதற்கு குறைந்தளவு சேதாரம் நிறைவேற்றக்கூடிய அளவில் மட்டுமே இடர்பாடு செய்வது. அந்த இன்டர்ஃபரன்ஸ் வித் நேச்சர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, குறைஞ்ச அளவில் அதுக்கு பாதிப்பு உண்டாக்கணும். அதுக்காக தான் இன்னொரு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடி இருக்கு, ரைட்டுங்களா? அப்போ இந்த குறைந்த அளவு அடிப்படையில் தான் அரசினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் திட்டங்கள் இருக்குன்னா கேள்வி வரணும். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட கல்பாக்கம் திட்டமாக இருக்கட்டும், கூடங்குளம் திட்டமாக இருக்கட்டும், கெயில் திட்டமாக இருக்கட்டும், நியூட்ரினோ திட்டமாக இருக்கட்டும், ஷேல் கேஸ் எடுக்கிற திட்டமாக இருக்கட்டும், மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், சேலம் திட்டமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் கேஸாக இருக்கட்டும், மணல் அள்ளுவதாக இருக்கட்டும், இல்லை எல்லா நதிகளை திறன்பதாக திட்டங்கள், இது எல்லாமே எப்படி கொண்டு வரப்படுகின்றன அப்படிங்கும் போது அரசிடம் நான் கேட்கறது குறிப்பாக மத்திய அரசாங்கம்னா வெறும் பிஜேபி கவர்மெண்ட் சொல்லல, காங்கிரஸ்ல இருந்து நான் சொல்றேன். என்டையர் இதுல இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஒரு சயின்ஸ் பாலிசி அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு இல்லை, ரைட்டுங்களா? இது அடிப்படையான ஒரு விஷயம். மத்திய அரசாங்கத்துக்கு கூடுதலாக அவர்களும் அறிவியலை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு இடமா இருக்காங்க. சயின்ஸ் பாலிசின்னு இல்லை. என்விரான்மெண்ட் பாலிசிங்கிறது 2003 கொண்டு வந்தார்கள். இது வரைக்கும் இல்லை. ஷேல் கேஸுக்கு நீங்க பாலிசி வந்து 2005 வரைக்கும் கொண்டு வரீங்க, ஆனா அங்க கொண்டு வரல.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்கால சிந்தனையோடு அரசு செயல்படுகின்றதா, அதன் அடிப்படையில் இருந்தா வளர்ச்சி நாம் கேட்கிறோம். அதுக்கு நான் சொல்றேன் அரசுடைய செயல்பாடு எப்படி தப்பு நான் சொல்றேன் பாருங்க. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இருந்ததை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மாத்திட்டோம். காலநிலை மாற்றத்தின் காரணமாக அதன் அடிப்படையில் நாம் நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்று பாரிஸ் ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு வந்தாங்க இல்லைங்களா, மோடி தலைமையில் போய் வேண்டாம். அதன் அடிப்படையில் 12 திட்டங்கள் இருக்கின்றன இந்தியாவில். இந்த 12 திட்டங்களுக்கு இந்த பட்ஜெட்ல 1 பைசா ஒதுக்கி இருக்காங்களா? நம்மளுடைய எதிர்கால தொழில்நுட்பம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டங்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்க சொல்றீங்க கேல் திட்டமாக இருக்கட்டும், ஷால் கேஸ் திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே பழைய கன்வென்ஷன் காலாவதியான தொழில்நுட்பங்கள். இவைனால் உங்களுக்கு காலநிலை மாற்றம் உண்டாகும் என்பதுதான் அறிவியல். அந்த அறிவியல் ஏற்றுக்கொள்கிறா இல்லங்க கேள்வி. ரினியூவபிள் எனர்ஜிஸ்க்கு நீங்க எவ்வளவு தூரம் செலவு பண்றீங்க? அதோட இன்டர்பரன்ஸ் என்விரான்மென்ட் கம்மியா இருக்கு. என்னுடைய கேள்வியை நான் முடிச்சிரேன். ரொம்ப நியாயமான கேள்விகளை எடுத்திருக்கீங்க. சஸ்டைனபிள் டெவலப்மென்ட்ன்ற ஒரு அழகான விஷயத்தை சொன்னீங்க இல்லையா? நீங்க சொன்னது போல மிக குறைந்த அளவு எவ்வளவு நம்ம இயற்கைக்கு டேமேஜ் ஏற்படுத்த முடியும், நம்ம அதுல இருந்து என்ன பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது அதற்கு இந்த மாதிரியான பொல்யூஷன் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல வைங்க, இந்த மாதிரி அமைங்க அப்படின்னு அந்த பாராமீட்டர்ஸ் நம்ம கேட்டு அரசாங்கத்திட்ட இருந்து பெஸ்ட் நம்ம வாங்கணுமா அல்லது திட்டமே வேண்டாம்? அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல் பேஸ் தெர்மல் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. CO2 எமிஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எடுத்து போகணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு ஐபிசிசில இன்டர்நேஷனல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அவர்கள் நியூக்ளியர் எனர்ஜியை வைக்கல. நியூக்ளியர் எனர்ஜி இருங்க, வேற நீங்க பூமியில வாழணும்னா செய்துதான் ஆகணும். புரியுது. கோலை வந்து மூடிட்டா உடனே நமக்கு என்ன கேட்கறீங்க? 60% மின்சாரம் அது சார்ந்தான் இருக்கின்றது. அந்த புரிதல் எங்களுக்கும் இருக்குது, அந்த அறிவியல் எங்களுக்கும் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த 60% எப்படி மாற்று எனர்ஜிக்கு மாற்றுவதற்கான குறைஞ்சபட்சம் திட்ட நோக்கமாக வைத்திருக்கிறான்னு கேட்கிறேன். ரைட். சோ இல்ல அத என்னுடைய கேள்வி வந்து நம்ம இப்போதைக்கான பெஸ்ட் பண்ணணும் இல்லையா அப்படிங்கறது. சோ ரீசனபிளா 25 வருஷத்துக்குள்ள நீங்க வந்துட்டு மிகப்பெரிய காலநிலை மாற்றத்தை மிகப்பெரிய பிரச்சனை எதிர்நோக்க போகிறீங்க. இப்போமே நம்ம பெரிய பிரச்சனை சந்திச்சிட்டு இருக்கோம். நீங்க நீண்ட கால பிரச்சனைகளை தான் நீங்க முன்னெடுக்கிறீங்க. இப்படி திட்டங்கள் என்ன ரொம்ப சிம்பிள்ங்க. இப்படிப்பட்ட திட்டங்கள்னால இந்த பிரச்சனைகள் அதிகரிக்க தான் போகின்றன. இது அறிவியல் அடிப்படையில் சொல்ல, இதை நீங்க மறுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ரைட். இல்ல நான் இது ஏற்கவும் இல்ல மறுக்கவும் இல்ல, உங்ககிட்ட கேள்வி மட்டும் தான் கேட்கிறேன். பதில் உங்களுடைய இது. திரு கலைராஜன், உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை இந்த ஒரு விஷயம் பெற விரும்புறேன். இந்த நெய்வேலி சொன்னீங்க நீங்க. இப்ப இல்ல ஒட்டுமொத்தமா இந்த மத்திய அரசு திட்டங்கள் சார்ந்த டிபேட்ல உங்களுடைய இறுதியான பார்வை ஏதேனும் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. இந்த மத்திய அரசு திட்டங்களை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஏன் எல்லாருமே தமிழ்நாட்டிலேயே வந்து கம்பல் பண்றீங்க, ஏன் கேரளாவில் கம்பல் பண்ண மாட்டேங்கிறீங்க, மற்ற மாநிலங்களில் கம்பல் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவ்வளவு ஏன் தமிழ்நாடு தான் அதுக்கு வந்து ஏற்ற மாநிலமா? மக்களை பாதிக்கிற திட்டங்கள் என்று தெரிஞ்சு போய்விட்டது. நாங்கள் அறிஞர்கள் கிடையாது, விஞ்ஞானிகள் கிடையாது. இதே ஹைட்ரோ கார்பன் பல மாநிலங்களில் எடுக்கப்படுது. ஏன் கேரளாவில் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? கேரளாவில் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்க நேச்சுரல் கேஸ் இருக்கோ அங்கதான் எடுக்க முடியும். நீங்க நியூட்ரன் திட்டம் கூட நீங்க கேரளா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல. நீங்க ஏற்கலன்னா அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது சார். அது விஷயம் இல்ல. மாநில அரசாங்கம் ஏற்கலன்னா மாநில அரசாங்கம் இப்ப நீங்க இப்பதான் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுறீங்க. நாங்க விவசாயிகள் சாப்பிட்டு நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறோம். நியூட்ரினோவுக்குமே கூட பல ஜியோகிராபிகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த மலைப்பகுதி மாதிரியான ஒரு அமைப்பு வேணும், அதற்கு அடியில வந்து டனல் போடணும், இந்த மாதிரியான ரேடியேஷன் உள்ள வரக்கூடாது, பல விஷயங்கள் இருக்கு. அப்படி பல இடங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்தியா முழுவதும். நான் திரு ராகவன் அவர்களுடைய இறுதியான பார்வை இந்த இதுல கெயில் பைப் லைனில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் 505 கிலோமீட்டர், தமிழ்நாட்டில் 310 கிலோமீட்டர். கேரளாவில் அதிகம்தான். நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னு சொன்னால், வளர்ச்சி திட்டங்கள் வரும் பொழுது நீங்கள் வந்து மக்களுக்கு புரிய வைங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லேண்ட் அக்விசிஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராசஸ். அது இவங்க வந்து ரிக்வெஸ்டிங் பாடி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதெல்லாம் பண்ணணும். நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டதுக்கு அப்புறம் திருப்பி அதெல்லாம் முடியாதுன்னு பேசினா இதில் உங்களுக்கு இதை பற்றின உங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் உங்ககிட்ட இல்லையா? அதை பற்றி நீங்கள் டிஸ்கஷனே வச்சுக்கலையா? இல்லை நாங்கள் தான் தலைவர், முதலமைச்சர், அமைச்சர் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? டிஸ்கஷனே இல்லாமல் என்ன நடந்தது? ஏன் இப்படி நார்த் சவுத் கிரிட்டை கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக வந்தது. இதே மாதிரி கேஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க, குஜராத்தில் பண்ணுறாங்க, அங்கேருந்து நேராக நார்த் ஈஸ்ட் வரைக்கும் போகுது. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவதும் இது மாத்திரம். நீங்கள் சரியாக இவர் சொன்னார் பத்ரி, NGOs. துமரப்பள்ளின்னு ஆந்திராவில் ஒரு இடம் இருக்குது, ஒரு கடப்பா டிஸ்ட்ரிக்ட். ஒரே ஒரு நிமிஷம். அங்கே 15 கிலோமீட்டர்லங்க ஸ்ட்ரெச்சில் 65,000 டன்னு யுரேனியம் கிடைக்குது கீழே. ஆனால் NGOs எடுக்க விட மாட்டேங்கிறான். கேட்டா ஏதோ காரணம் சொல்றாங்க. இந்த NGOஸோட பின்பலம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ காரணம் என்னவா இருக்கும்? என்ன பொல்யூஷன் ஏற்படுது, வாழ்வாதாரம் பாதிக்குது, மக்களுக்கு பிரச்சனை வருது. நீண்ட கால அடிப்படையில் 25 வருஷம் கழிச்சு நமக்கு அது பெரிய பிரச்சனை ஏற்படும். இன்ஃபரன்ஸ் இருக்கலாம்.
உங்களுக்கும் அது என்னன்னு தெரியாது, எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ஜிஓஸோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் இன்டர்நேஷனல் கனெக்ஷன்ஸ்ல போய் நிக்குது. அதனால இதெல்லாம் வந்து இந்தியாவில் பொருளாதார ரீதியா வளரக்கூடாதுன்னு பல பேர், அதுல தமிழ்நாடு மாதிரி ஆட்கள் சில பேர் வந்து முதல்ல கையெழுத்து போறாங்க, 4 பேர் எதிர்த்தா முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கேட்ட மக்களுக்காக பேசுறாங்க. மத்திய அமைச்சர்கள், மத்தியில மாநில மக்கள் வந்து அமைச்சர்கள் போகிற போது மக்களிடத்திலே வரவேற்பு இருக்கிறது. அது எதுக்கு? நாங்க மக்களிடத்திலே எதிர்த்ததுக்கு அப்புறம் தானே சார் நீங்க நாங்க போறோம், எங்களிடத்திலே வரவேற்பு இருக்கிறது. மத்திய அரசு தானே குற்றம் சொல்றாங்க, மாநில அரசாங்கத்தை குற்றம் சொல்லவில்லையே. உங்களுடைய அந்த 169 என்ன கடை மூட போறீங்க? உங்களுடைய அந்த நிலைப்பாடு அங்க மக்கள் எதிர்த்ததுக்கு பிறகு தானே வருதுன்ற கேள்வி வருது இல்லையா? திரு பத்ரி, உங்களுடைய இறுதியான வந்து நம்முடைய உண்மையான ஆற்றல் தேவைங்கிறது இப்போ நம்மகிட்ட இருக்கிறது போல பல மடங்கு. அதை நம்ம கன்வென்ஷனல் பவர் மூலமாகத்தான் இப்பொழுதைக்கு செய்ய முடியும். அணு மின்சாரம் வேண்டாம், கன்வென்ஷனலும் வேண்டாம், நம்ம ரினியூவபிளுக்கு போவோம் அப்படின்னா ரினியூவபிளுக்கான நிறைய முயற்சிகளில் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு ஈடுபட்டு இருக்கு. தமிழ்நாட்டையும் சேர்த்து, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்கோம். ஆனால் அதற்கு தேவையான நிலம்ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்பையும் இதே என்ஜிஓக்கள் தான் சண்டைக்கு வருவாங்க. நீங்கள் வந்து கன்வென்ஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் அத்தனையும் வந்து சோலார் பவராக மாற்றணும்னா நம்மளாம் வசிக்கிறதுக்கு இடமே இருக்காது. நம்ம தலைக்கு மேலே தான் எல்லாத்தையும் போட்டு போகணும். இப்போ நீங்கள் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் வேணும். வாழ்விடம் முக்கியம், வாழ்வாதாரம் முக்கியம், அதே சமயம் கேர்ஃபுல்லாக சில வளர்ச்சி திட்டங்களுக்காக நம்ம நிலத்தை கொடுத்தே ஆகணும். அதற்கு இணையான காம்பன்சேஷன் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தரணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்போ கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன்லாம் போதாது, இன்னும் நிறையா கொடுக்கலாம். அப்போ தானாகவே மக்களுக்கு வந்து இதோடைய ஒரு புரிதல் ஏற்படும். நம்ம இந்த மாதிரி டிரெக்ஷனில் போகிறதுல தப்பு இல்லை, எனக்கு என்ன இருக்குது இதுலன்னு அவங்க கேட்குறது நியாயம். இப்போ அவர்களுக்கு என்னங்கிறத நம்ம சரியான விதத்தில் அவர்களை வந்து மரியாதையோடு நடத்தினோம்னா அவர்கள் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு போராட்டம்லாம் செய்ய மாட்டாங்க. இல்ல மக்கள் யாருக்காக தியாகம் பண்ணணும் அப்படிங்கறத நான் பதில் சொல்றேன். நான் தாங்க பதில் சொல்லணும். எல்லாரும் எனக்கு அதுதான் பேசிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சோலாரோட வந்துட்டு என்னன்னா ரோடு ஃபுல்லாக பரப்பணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீட்டிலே நீங்க கொண்டு வரலாம். சோலார் சிஸ்டத்தை அந்த அளவுக்கு பண்ண முடியும். ஆனா என்னோட வித்தினா என்னன்னா, மத்திய அரசோ மாநில அரசாங்கம் குறைஞ்சபட்சம் எவ்வளவு செலவு பண்ணிட்டு சொல்லல. பட்ஜெட்ல இது வரைக்கும் என்விரான்மெண்ட், இந்த பட்ஜெட்ல என்விரான்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையே இல்லையே. அப்புறம் இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது அடிப்படையான பிரச்சனை. சோ ஒரு மாநில மத்திய அரசாங்கங்கள் மீதான ஒரு அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மீதான விமர்சனமும் இங்கே வந்து வைக்கப்படுகிறது. சில திட்டங்களுக்கு வந்து அவர்கள் வந்து அதை முழுமையாக அதை செய்ய வேண்டும் என்று சொல்வதும், மற்ற சில திட்டங்கள் அவரை வந்து புறக்கணிப்பதுமாக இருக்கிறது என்ற பார்வை வந்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. இதுல நிச்சயமாக எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயம் செய்யப்பட்டாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஏற்பு, அவர்களுடைய ஒப்புதல் என்பது மிக மிக அவசியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் தங்களுக்கு ஒரு ஆபத்து என்ற ஒரு விஷயத்தை முன்வைப்பார்களே ஆனால், அவர்களுக்கு அதில் அச்சங்கள் இருக்குமே ஆனால், ஒன்று அது குறித்த புரிதல்களை ஏற்படுத்த வேண்டியது மத்திய மாநில அரசாங்கங்களுடைய கடமையாகிறது, அல்லது அந்த மக்களுடைய அச்சங்களை, நியாயமான அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டியது அரசாங்கங்களுடைய கடமையாகிறது. இந்த மாதிரியான விஷயங்களை நிச்சயமாக ஒரு தேசத்திற்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு பகுதிக்கோக்கான வளர்ச்சியும் முக்கியம், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, மக்களுடைய தேவைகளும் முக்கியம். இதை இரண்டையும் சேர்த்து சமபலத்துடன் அதை சரிபார்த்து நடக்க வேண்டியது அரசாங்கங்களுக்கு தான் இருக்கக்கூடிய பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. மக்களுக்கோ தொண்டு நிறுவனங்களுக்கோ மற்றவர்களையோ காட்டிலும் அரசாங்கங்களுக்கு அந்த பொறுப்பு அதிகமாக இருக்கப்படுவதை யாரும் மறுக்க முடியாது. நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.